வடசென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி எம்கேபி நகர் பகுதியில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். வணக்கம் கார்த்திகேயன், மேலும் விவரம். வணக்கம் தர்ஷினி. சென்னை வியாசார்பாடி மகாகவி பாதி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திமுக சார்பில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 36வது வட்டக்கழக செயலாளர் கா பாபு அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பரப்புரை நிகழ்வில் கழக செயலாளர் ஜெயராமன் மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டி சேகர் முன்னிலையில் வேட்பாளர் கலாநிதி வீராசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வாக்கு சேகரிக்க வருகை தந்த வடசென்னை நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு 36வது வட்டக்கழக செயலாளர் கா பாபு தலைமையில் ஏராளமான பெண்கள் சுற்றி நின்று பூசணிக்காய் உடைத்தும் தேங்காய் உடைத்தும் அவருக்கு திருச்சி கழித்து பரபரிக்க வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து கருப்பு சிவப்பு வண்ணம் பொறிக்கப்பட்ட குடைகளை அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கையில் பிடித்தபடி எங்களுடைய வாக்கு உங்களுக்கே என்று தெரிவிக்கும் விதத்தில் அவருக்கு உற்சாக ஆதரவு தந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அந்த பகுதியை சுற்றி முழுவதும் நடந்தே சென்று வீடு வீடாக கலாநிதி வீராசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் டாக்டர் கலாநிதி வீராசாமியுடன் சென்று திமுகவிற்கு வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டனர். முன்னதாக பரப்புரை நிகழ்ச்சிக்கு வருகை தந்த வேட்பாளர் டாக்டர் கலாநிதி வீராசாமிக்கு நீலகிரி மாவட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சிறப்பு ஏலக்காய் மாலை மற்றும் உயர்ந்த ரக மாலைகளை வட்டக்கழக செயலாளர் கா பாபு அவர்கள் அணிவித்து இன்புடன் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 36வது வட்டக்கழக செயலாளர் கா பாபு தலைமையிலான திமுகவினர் திரளாக ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.